எல்லாருக்கும் வணக்கம். ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம வேதியியல்ல ஒரு சூப்பரான தலைப்ப ரொம்ப ஜாலியா மறக்கவே முடியாத அளவுக்கு கத்துக்க போறோம். என்ன தலைப்புன்னு கேக்குறீங்களா? ஒற்றை இடப்பெயர்ச்சி வினைகள். வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ வேதியியல் வினைகள் அப்படின்னா என்னன்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. அத ஒரு பெரிய கலகலப்பான டான்ஸ் பார்ட்டி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ அங்க ஆட்டம் போடுற டான்சர்ஸ் யாரு? நம்ம அணுக்கள் தான். வாங்க இந்த அட்டகாசமான அட்டாமிக் டான்ஸ் பார்ட்டில நாமளும் சேர்ந்துக்கலாம். சரி, இப்ப நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த பெரிய டான்ஸ் பார்ட்டில ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான டான்ஸை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு டான்ஸ் ஃப்ளோர்ல ஒரு ஜோடி ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட பார்ட்னர் மாறப்போகுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கான பதில் தான் நாம ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையை புரிஞ்சுக்கிறதுக்கான முக்கியமான க்ளூ. சரி, இதோட முறையான வரையறை என்னன்னு பாத்திரலாம். ஒரு சேர்மத்துல இருக்கிற ஒரு தனிமத்துக்கு பதிலா இன்னொரு தனிமம் இடம் மாறுறது தான் இந்த வேதிவினை. இன்னும் சிம்பிளா நம்ம டான்ஸ் பார்ட்டி ஸ்டைல்ல சொல்லணும்னா, தனியா ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, அவரை நேரா போய் ஜோடி ஆடிட்டு இருக்கிற ஒருத்தரோட பார்ட்னரை கூட்டிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. அவ்வளவுதான் விஷயம். ஆனா இந்த டான்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. இந்த வினை ஆரம்பிக்கணும்னா நமக்கு கண்டிப்பா ஒரு சோலோ டான்சர், அதாவது ஒரு தனிமம், அப்புறம் ஒரு ஜோடி, அதாவது ஒரு சேர்மம் இருக்கணும். ரெண்டு பேருமே சோலோ டான்சர்ஸா இருந்தா இந்த பார்ட்னர் ஸ்வாப் நடக்கவே நடக்காது. இதுதான் அடிப்படை விதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர். இப்போ செட்டப் எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது என்ன? இந்த டான்சர்ஸ் எப்படி பார்ட்னர்ஸை மாத்திக்கிறாங்கங்கிற விதிகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த வினையோட முடிவை கணிக்கிறதுக்கு ஒரு எளிய 3 படி செயல்முறை இருக்கு. முதல் படி டான்சர்ஸ் யாருன்னு அடையாளம் காணுங்க. ரெண்டாவது படி அவங்களோட டான்ஸ் ஸ்டைல் என்னன்னு செக் பண்ணுங்க. கடைசி படி பார்ட்னர்ஸை மாத்துங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம முதல் உதாரணத்தை பார்க்கலாமா? இங்க துத்தநாகம், அதாவது ஜிங்க், ஒரு பாசிட்டிவ் சோலோ டான்சர் மாதிரி டான்ஸ் ஃப்ளோருக்கு வருது. அது யாரை நோக்கி போகுது தெரியுமா? காப்பர் சல்ஃபேட்டுன்னு ஒரு சூப்பரான ஜோடியை நோக்கி போகுது. ஓகே, இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். பாசிட்டிவ் தன்மை கொண்ட நம்ம சோலோ டான்சர் துத்தநாகம் ZN அந்த ஜோடியில இருக்கிற பாசிட்டிவ் பார்ட்னரான தாமிரத்தை CUவை தள்ளி விட்டுட்டு அதோட இடத்துக்கு போயிடுது. இப்போ துத்தநாகம் சல்ஃபேட்டோட சேர்ந்து ஜிங்க் சல்ஃபேட்டா ஒரு புது ஜோடி ஆயிடுச்சு. பாவம், நம்ம தாமிரம் தனியா நின்னுடுச்சு. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? இப்போ நம்ம ரெண்டாவது உதாரணத்துக்கு போலாம். இங்கேயும் அதே விதிதான். ஆனா இந்த தடவை குளோரின் ஒரு நெகட்டிவ் சோலோ டான்சர் உள்ள வராங்க. இங்க பாருங்க, எதிர்மறை தன்மை கொண்ட குளோரின் Cl2 பொட்டாசியம் புரோமைடு KBr ஜோடியில இருக்கிற எதிர்மறை பார்ட்னரான புரோமைட இடமாற்றம் செய்து இப்போ குளோரின் பொட்டாசியத்தோட சேர்ந்து பொட்டாசியம் குளோரைடு KCl அப்படின்னு ஒரு புது ஜோடியை உருவாக்குது. புரோமின் தனியா போயிடுச்சு. இப்பதான் நம்ம பாடத்தோட உச்சகட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த டான்ஸ் ஃப்ளோர்ல சும்மா யார் வேணும்னாலும் வந்து பார்ட்னரை மாத்திட முடியாது. இந்த இறுதி டான்ஸ் ஆஃப்ல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு முடிவு பண்றதுக்கு ஒரு முக்கியமான விதி இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. டான்ஸை யாரு வழிநடத்துறா? ஏன் துத்தநாகத்தால தாமிரத்தை இடமாற்றம் பண்ண முடியுது, ஆனா தாமிரத்தால ஏன் துத்தநாகத்தை இடமாற்றம் பண்ண முடியல? இது நிஜமாவே ஒரு போட்டி மாதிரி தான் இருக்கு. இதுக்கு பதில் நம்ம டான்ஸ் ஃப்ளோரோட விதிகள்ல தான் இருக்கு. சில தனிமங்கள் மத்ததை விட ரொம்ப செயல்திறன் கொண்டவை. அதாவது அவங்களுக்கு ஆற்றல் ஜாஸ்தி, இல்லனா டான்ஸ் மூவ் சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விதி என்னன்னா, யாரு ரொம்ப செயல்திறன் கொண்ட டான்சரோ அவங்க தான் குறைவா செயல்திறன் இருக்கிற டான்சரை இடமாற்றம் பண்ண முடியும். அதனால தான் துத்தநாகம் தாமிரத்தை இடமாற்றம் பண்ணுது. ஆனா தாமிரத்தால துத்தநாகத்தை ஒன்னும் பண்ண முடியல. இப்ப புரியுதா ஏன் இந்த வினை ரிவர்ஸ்ல நடக்காதுன்னு? செமையா இருக்குல்ல இந்த கான்செப்ட்? வாவ், வாழ்த்துக்கள். உங்க முதல் வேதியியல் பாடத்தை நீங்க வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. இப்போ நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை வேகமா பாத்திரலாம். உங்க மெமரி செக்லிஸ்ட் இதோ. மொதபடி அமைப்ப பாருங்க. ஒரு சோலோ டான்சர், ஒரு ஜோடி, கரெக்டா? ரெண்டாவது படி மாற்றத்தை கணிங்க. நேர்மறை நேர்மறையோட தான் மாறும், எதிர்மறை எதிர்மறையோட தான் மாறும். ஓகேவா? மூணாவது படி செயல்திறனை சரி பாருங்க. யாருக்கு ஆற்றல் அதிகமோ அவங்க தான் வின்னர். இந்த 3 படிகளையும் மறக்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், வாழ்த்துக்கள். நீங்க இப்போ அதிகாரப்பூர்வமா சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷஃபிள் நடனத்துல மாஸ்டர் ஆகிட்டீங்க. இத ஒரு பெரிய வெற்றியா கொண்டாடுங்க. ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலோட இந்த வகுப்புல கலந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க கொடுத்த நேரத்துக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள். அடுத்த வகுப்புல கண்டிப்பா சந்திப்போம். உங்க கற்றல் பயணத்துல நாங்களும் கூடவே இருப்போம். அது வரைக்கும்
பாத்துக்கோங்க. வணக்கம்.